ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல்டா. இன்றைக்கி ஜங்குக் எஃப்எஃப் தான். எனக்கு நல்லாவே தெரியும். நான் இந்த எஃப்எஃப்பை பாதியிலேயே நிறுத்திட்டேன். ஸோ எத்தனை பேர் சொல்லியிருந்தாலும் நான் போடலை. பிகாஸ் நான் தெகுக்கில் பிஸி ஆகிட்டேன்டா. சத்தியமாக சொல்கிறேன். நான் இந்த ஞாபகம் வச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ எல்லாமே மறந்துடுச்சு. ஸ்டோரி லைனே கண்டென்ட்டை மறந்துட்டேன். ஸோ திரும்பியே ரிட்டன் நோட்டில் எழுதி வச்சுருந்தேன். அதை எடுத்து பார்த்துட்டு ஸோ இந்த எஃப்எஃப் இதோடு விடக்கூடாது. ஏன்னா நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஸ்டார்ட் பண்ண எஃப்எஃப் தான் இதெல்லாம். ஸோ இதை நல்லபடியாக கொண்டு போய் முடிக்கணும்னு நான் முடிவு எடுத்துட்டேன்டா. ஓகேவா செல்லக்குட்டீஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலான்டா. ஸோ இந்த பக்கம் டினான்ற பேரை கேட்ட ஒன்றுமே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ திரும்பியே ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணுறான். அவங்க செக்யூரிட்டி தான். ஹலோ சொல்லுங்கள் சார். அவன் சொல்கிறது எல்லாத்தையும் வாக்கு மூலியமாக ஆகிடு. ஸோ அந்த பொண்ணு இருக்க இடத்த ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணி நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் காட்டினா நீங்கள் தான் உக்காந்துட்ருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு ஃபீட் பண்ணி முடிச்சிருப்பான். ஸோ ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக வந்துட்டு பேபி எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ உங்களுக்கு சரியான அதிர்ச்சி. இவன் என்னடா இதை கேட்குறான்னு சொல்லிட்டு நல்லா தான் இருக்குது ஜங்குக். ஹாஸ்பிட்டல் போனியா? போனேன் ஜங்குக். என்ன சொன்னாங்க? நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க ஜங்குக். சரி ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு படுக்க வைக்கிறாங்க அவங்கள தான். ஸோ நீங்கள் விடாமல் ஜங்குக் ஐஸே பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கை பார்த்து கேட்குறீங்க. ஜங்குக், எனக்கு எங்கள் அம்மா ஞாபகமாக இருக்குது ஜங்குக். எங்கள் அம்மாவை பார்க்கணுமா? ஆமாம் ஜங்குக், பட் என்னால் முடியாது. ஏன்? எனக்கு அம்மா இல்லை ஜங்குக், அப்பா மட்டும்தான். ஸோ அப்பாவும் ரொம்ப அப்யூசிவாக தான் என்னை நடத்துவாங்க. எனக்கு ஒரு சிஸ்டர் இருந்தாள். ஸோ அவளும் அந்த மாதிரி தான் ஜங்குக் அப்படின்னு இனிமேல் ஜங்குக்கு அப்போ தான் ஞாபகம் வருது உங்களை எப்படி கூட்டிகிட்டு வந்திருப்பான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க காசு கொடுத்துட்டு உங்கள் வீட்டில் தான் காசு கொடுத்துருப்பாங்க ஜங்குக். ஸோ அவங்க வாங்கிட்டு ரிட்டன் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக தான் உங்கள் அப்பா கொடுத்துருப்பாரு. ஸோ அதை நினச்சி பார்த்துட்டு சரி வா இங்கே அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஸோ நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு எங்கே ஜங்குக் வா என் மடி மேலே படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி அவனே கூப்பிட்றான் வாண்டடா. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக் கூப்பிட்டு உங்களை மடி மேலே படுக்க வச்சுட்டு இப்போ ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ அதுக்கு நீங்கள் ஓகே அப்படின்ற மாதிரி தலையாட்சிங்க. அட் த சேம் டைம் ஜங்குக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ அவன் எடுத்து அட்டென்ட் பண்ணுறான். ஹலோ, என்னது? நான் அங்கே வரவே இல்லையே. இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அங்கே பார்த்தா அவங்களோட செக்யூரிட்டியா ஜங்குக்கோட செக்யூரிட்டி. ஸோ அவங்க சொல்கிறாங்க, சார் உங்கள் பேரில் தான் சார் ஷிஃப்டாக ட்ரை ஆகிருக்கு அந்த ட்ரக்ஸ்லாம். ஸோ நீங்கள் ட்ரக்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணலனா கூட உங்கள் பேரில் தான் வந்திருக்கு. நீங்கள் தான் சைன் பண்ணியிருக்கீங்க. அந்த உங்களோட தான் சேர்ந்து அந்த ஃபோட்டோவும் இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறான் உங்கள் செக்யூரிட்டி. பார்த்தா 4-5 ஃபோட்டோ ஜங்குக்கு அந்த பிளேஸில் இருக்க மாதிரி இருக்குது. பட் ஜங்குக்கு அந்த பிளேஸ்லேயே இருந்திருக்க மாட்டான். இந்த பக்கம் ஒயன் உங்களை பார்க்கறதுக்கு தான் வந்திருப்பான். ஸோ அவனுக்கே சரியான அதிர்ச்சியாக இருக்குது. அவன் அவங்க செக்யூரிட்டி கிட்ட சொல்கிற ஒரே வார்த்தை, அது நான் கிடையாது. ஸோ நான் இல்லீகல்லாம் நான் பண்ண மாட்டேன், லீகலாக தானே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவன் இப்போ தான் சொல்கிறான். ஏன்னா ஜங்குக்கு லீகலாக தான் எல்லா விஷயத்தையும் மூவ் பண்ணியிருப்பான், இல்லீகலாக பண்ணியிருக்க மாட்டான். ஸோ அதை சொன்னோன்னுமே இந்த பக்கம் செக்யூரிட்டி, சார் என்னமோ தப்பாக நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பி கேர்ஃபுல்லாக இருங்க ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு இது யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறோம் சார். ஸோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக கால் பண்ணுறோம். நீங்களும் கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கோங்க. ஈவன் இது எல்லா மாஃபியாவுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வருவாங்க. பிகாஸ் நீங்கள் இல்லீகலாக பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் லீக் ஆகிருக்கு. பட் இது நீங்கள் லீகலாக கொண்டு போகிறீங்க. இருந்தாலும் போலீஸ் இப்போ உங்களை சுற்றி தேடிட்டே இருக்காங்க சார். கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறான். ஸோ இந்த பக்கம் காட்டின ஜங்குக்கு ரொம்ப டென்ஷனாகவே இருக்கான். நீங்கள் கேட்குறீங்க, ஜங்குக் என்னாச்சு, ஏதாச்சும் ப்ராப்ளமா? இல்லை ஒயின். ஸோ நான் இங்கே இருக்கேன், எனக்கு பதிலாக அங்கே யாரோ ஒருத்தவங்க ட்ரக்ஸ் டீலிங் பண்ணுறாங்க. பட் என்ன மாதிரியே இருக்காங்க. அண்ட் ஈவன் என்ன மாதிரி சைனும் பண்ணுறாங்க ஒயன் அப்படின்னு ஒன்றுமே ஒயனுக்கே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிடுது. ஸோ இந்த பக்கம் கேவை காட்டினா நேராக கார் எடுத்துகிட்டு கிளம்பி அந்த பக்கம் தான் அங்கே ஒரு ஆளை பிடிச்சிருப்பான்ல ஜேகே மாதிரி. ஸோ அவன் இருக்கிற இடத்துக்கு தான் போய் அவனை பிடிக்கிறாங்க. இந்த பக்கம் கேக்கு வந்த கோவத்துக்கு கையில் இந்த கத்தி எடுத்து பட்டுன்னு அவன் கையில் ஒரு 4 கோடை போடுறான். உண்மையே சொல்கிறான் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் வந்தால், சார் எதுவுமே எனக்கு தெரியாது சார், எல்லாமே இந்த டீனா சொல்லி தான் சார் செஞ்சேன். ரெக்கார்ட் பண்ணுங்கடா, வீடியோ எடுங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சொல்லிடுறான். அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் அந்த ஆள் சொல்ல ஆரம்பிக்கிறான்.
சார் எதுவுமே எனக்கு தெரியாது சார், எல்லாமே டினா தான் சார். எங்களை ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், இந்த மாதிரி தான் ஜங்குக்கு சைன் பண்ணுவான், இந்த மாதிரி தான் அவன் ட்ரெஸ் பண்ணுவான், ஈவன் ஈச் அண்ட் எவ்ரி திங் எங்களுக்கு சொல்லி கொடுத்து எனக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண வச்சு எல்லாமே இந்த மாதிரி மாற்றினெல்லாம் டினா தான் சார் அப்படின்னு. இந்த பக்கம் கேக் அதிர்ச்சியாக இருக்குது. அப்படியே அவன் பார்க்குறான். அப்போது ஜங்குக்கோட தாத்தா இறந்து போனது அவன் தான் சார் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆள் அப்படியே உக்காந்துட்டான். ஸோ இப்போ தான் கேக்கே புரியுது, ஜங்குக்கு எல்லாத்தையும் லீகலாக தான் மூவ் பண்ணியிருக்கான். ஸோ ஒரு சில விஷயத்தான் கெட்டவங்களை மட்டும்தான் அன்லீகலாக கொண்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவன் இருக்கிற எல்லா ரிப்போர்ட்ஸையும் எடுத்து பார்க்குறான். எல்லாத்துலேயுமே ஜங்குக்கு சைன் பண்ண மாதிரி தான் இருக்குது. பட் அப்படியே இந்த ஆள்கிட்ட கேட்குறான், ஸோ ஜங்குக் எந்த மாதிரி விஷயத்துலலாம் சைன் பண்ணியிருக்கான் ஈவன் டினா அவங்கக்கிட்ட சொல்லி. அதாவது ஜங்குக்கு எல்லாமே லீகலாக மூவ் பண்ணணும் தான் சார் ட்ரை பண்ணியிருக்கான். பட் ரொம்பவே மாஃபியா இது வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்கள ஏழையாக இருக்கவங்களெல்லாம். ஸோ அவங்களெல்லாம் போட்டு தர சொல்லிவிட்டு ஜங்குக்கே மற்றவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருவானா சார். ஸோ அவன் அந்த மாதிரி விஷயத்த மட்டும்தான் சார் இல்லீகலாக பண்ணியிருக்கான், மிச்சப்படி எல்லா விஷயத்தையும் லீகலாக தான் சார் பண்ணியிருக்கான். இதை கேட்டோன்னுமே கேக்கே அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா இது, இந்த கேஸ் சுற்றி எங்கே வந்து நிற்கிதுன்னு சொல்லிட்டு பார்க்குறான் அப்படின்னா. ஸோ அந்த பொண்ணு பிடிச்சாதான் எல்லாத்துக்குமே வழி கிடைக்கும். ஸோ இந்த பக்கம் அவங்க ஆளுங்கிட்ட சொல்லிடுறான், ஜங்குவை தேடாதீங்க, டினாவை தேடுங்க அப்படின்ற மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பாக சொல்லிடுறான். ஸோ அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு டினாவை தேடுறதுக்கு எல்லா வழியும் பார்க்குறாங்க. பட் டினா இந்த பக்கம் காட்டினா பெரிய மேன்ஷன், அவள் உட்காந்துட்ருக்கா. ஸோ கையில் ஒரு ஒயின் பாட்டில் தான் ஊற்றி பொறுமையாக குடிச்சிட்ருக்கா. அங்கே பார்த்தா நிறைய பாடி கார்ட்ஸ், அங்கே நிறைய பேர் இருக்காங்க. அப்படியே அவங்களாம் வந்து இந்த பக்கம் டினா கிட்ட, மேம் நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணிட்டோம், பட் இருந்தாலும் உங்களை தான் மேம் எல்லாருமே தேடுறாங்க. ஸோ ஜங்குக்கு மாதிரி ஒரு டூப்ளிகேட் அனுப்பிச்சிங்கன்னா. அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டான். ஓ சொல்லிட்டானா, நடக்கட்டும், கேம் நான் வச்ச மாதிரி தான் ப்ளே ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டினா திரும்பியும் அந்த ஒயின் கிளாஸ் எடுத்து ஊற்றி குடிச்சிட்ருக்கா. ஸோ இந்த பக்கம் காட்டினா நீங்கள் தான் ஸோ ஜங்குக்கோட லேப்ஸில் தான் இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே உங்களோட தலையை தடவி கொடுத்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸை தான் பார்க்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறான். ஸோ ஜங்குக்கோட ஃபேஸில் நீங்கள் ஒரு நாள் ஸ்மைலே பார்த்து இருக்க மாட்டீங்க. ஸோ இப்போ தான் பார்க்குறீங்க, உங்களுக்கே கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது. நீங்கள் அப்படியே கேட்டுடுறீங்க ஜங்குக்கிட்ட, ஜங்குக் என்ன வயன், என்ன இது புது மாற்றம் உங்ககிட்ட, என்ன வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்களே, நான் தான் வேணான்னு சொல்லிட்டு. அப்போ எதுக்கு இது என்ன புது மாற்றமாக இருக்குது ஜங்குக், நான் எதுவும் பண்ணலை. ஓகே ஓயேன்னு எனக்கு புரியுது, நீ எதுவும் பண்ணலை ஓகேவா. நான் தெரியல, உன்னை பற்றின நியூஸ் எனக்கு கிடச்ச உடனேமே எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்தேன். மேபி எனக்கு டினா சீட் பண்ணுறா. ஸோ எனக்கு புரிஞ்சுது வயன், அவள் சீட் பண்ணுறா எனக்கு அப்புறமா தான் உன் ஞாபகம் வந்துச்சு. ஐயோ எனக்குன்னு இந்த ஒருத்தையும் நான் அப்படி அனுப்பிட்டேனே, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் வயன். ஸோ நான் தான் தப்பு, உனக்கு நான் டிசர்வே இல்லை வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி பிரேக் டவுன் ஆகுறான் அந்த இடத்துலையே. ஸோ நீங்கள் அப்படியே ஜங்குக்கு ஹக் பண்ணிட்டு, அப்படிலாம் இல்லை ஜங்குக், நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்கள் எவ்வளோ ஸ்வீட் தெரியுமா, எனக்கு தெரியும் ஜங்குக், உங்கள் தாத்தாக்கும் எனக்கும் அவர் இறந்து போனதுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை தெரியும் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு வந்து உங்களை திரும்பி ஹக் பண்ணுறான். ஸோ நீங்கள் அப்படியே ஜங்குக்கு ஹக் பண்ணிட்டு உங்கள் லிப்ஸில் தான் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ ஜங்குக்கும் பேக் கிஸ் பண்ணுறான். ஸோ அந்த கிஸ் ரொம்ப லாங்காக போயிட்டே இருக்குது. ஸோ கரெக்டாக உங்கள் ரூம் கதவை யாரோ தட்டுறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ஜங்குக் சைடு நான் போய் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் போய் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா கே தான் அங்கே நிற்கிறது. ஸோ நீங்கள் கேவை பார்த்தோன்னையும் கே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. கே வந்துட்டு ஒயன் ஜங்குக் ஃபஸ்ட்டு இருந்தாங்க பிடிங்கன்னு சொல்லிட்டு கையில் ஒரு ஃபைல் கொடுக்குறான். ஸோ நீங்கள் அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, எல்லாத்துலேயுமே ஜங்குக் சைன் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ எல்லாமே இல்லீகல், அதுவும் நிறைய இடத்துக்கு பொண்ணுங்களை வேறு கடத்துகிற மாதிரி இருக்குது. ஸோ அது எல்லாமே அது பார்த்துட்டு அப்படியே நீங்கள் ஜங்குக் ஃபேஸை பார்க்குறீங்க. ஜங்குக் அந்த ஃபைலை தூக்கி போட்டு நான் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இது பக்கம் தெரியும், எனக்கு தெரியும் நீங்கள் இல்லைன்னு, பட் உண்மையான குற்றவாளி டினா தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஸோ இது கேட்டுமே ஜங்குக்கு சரியான அதிர்ச்சி. டினாவா, அவளா, ஆமாம் ஜங்குக், ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாத்தையும் பார்த்து பண்ணியிருக்கா. ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களை மாட்டி விடணுன்றதுக்காக உங்களை மாதிரி போலி கையெழுத்து, உங்களை மாதிரி டூப்ளிகேட்டாக ஒரு ஆள் செட் பண்ணி இதோ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் காட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே ஜங்குக்கு, டினா இந்த மாதிரி, பட் அவன் என் கேர்ள் ஃப்ரெண்ட், எனக்கு பிட்ராயல் தானே பண்ணான். இல்லை ஜங்குக், அவன் கூட இவ்வளோ நாள் இருந்ததுக்கு காரணமே
உன்ன மாதிரி ஒரு டூப்ளிகேட்டாக ஒரு ஆள் உருவாக்கி மொத்தமாக இல்லீகல் பிஸ்னஸ் எல்லாத்தையும் வச்சு மூவ் பண்ணியிருக்காடா ஒரு பக்கம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கிட்ட இன்னொரு ஃபைலையும் தூக்கி போடுறாங்க. பார்த்தா டீனா அந்த பக்கம் வேறு ஏதோ மேன்ஷனில் இருப்பாள். ஸோ அந்த பிக் தான் அந்த அவளும் ஒரு மாஃபியான்றது இப்போ தான் இவங்களுக்கே தெரியுது. ஸோ அப்படியே ஜங்குக் பார்க்குறான். ஸோ இந்த பக்கம் உன்னை வச்சு ரொம்ப பெரிய ப்ளேவே நடந்துகிட்ருக்குதா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே ஜங்குக்கு சரியான ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கான். அவன் என்னடா நடக்குதுங்கன்னு. ஸோ அதுக்கு ஒன்றே சொல்கிற ஒரே வழி இது எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான். ஸோ நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு மாஃபியாவில் இருக்க ஜியான் ஜங்குக் இறந்து போகணும் அப்படின்னு ஒன்றுமே ஜங்குக் அப்படியே கேவோட ஃபேஸை பார்க்குறான். நீங்கள் அதுக்கு ஒன்றுமே கிட்ட கேட்குறீங்க. ஜங்குக் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி அழகிற மாதிரி ஆகுறீங்க. ஸோ அதுக்கு ஒன்றே வெளி உலகத்துக்கு ஜங்குக் இறந்து போயிட்டான். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜங்குக் எங்கேயாவது சேஃபான ப்ளேஸில் வைக்க வேண்டியது தான். நீயும் ஈவன் ஒயன் அவங்க கூடயே போயிடு சரியா. எல்லா விஷயமும் இங்கே முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் உன்னை கூப்பிட்றோம் ஓகேவா ஒயன்? ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இந்த பக்கம் ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லா பிளானையும் சொல்லிகிட்ருக்கான். இந்த மாதிரி தான் ஆக போகுது, இதெல்லாம் நடக்க போகுது. ஸோ நீங்கள் பொறுமையாக எழுந்துச்சி போகிறீங்க. கபோர்டில் இருக்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக் அப்படியே உங்களை பார்த்துட்டு நான் பார்த்துக்குறோம் ஒயன் நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. இல்லை ஜங்குக் நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. வெளியே பார்த்தா ரெயினும் வர ஆரம்பிச்சிச்சு. சொல்கிறான். ஸோ நீங்கள் இந்த ஊரில் தான் தங்க போகிறீங்க. ஸோ இந்த கிராமம் தான் பார்த்துக்கோங்க ஜங்குக் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஜங்குக் இதுக்கெல்லாம் காரணம் நான் என் பொசிஷனுக்கு தான் அவன் ஆசைப்பட்றானா. அப்போ நான் இல்லைன்னா கண்டிப்பாக வருவாள், நிச்சயமாக வருவாள். ஸோ அவளை பொறுத்த வரைக்கும் நீ தான் அவளுக்கு பேரியராக இருந்த இந்த பொசிஷனுக்கு வர. ஸோ நீ இல்லைன்னா கன்ஃபார்ம் அவள் வருவா. அந்த டைமில் நாங்கள் ஸ்கெட்ச் போட்டு எப்படியாவது அவளை பிடிப்போம் ஓகேவா? ஓகே நான் ஒன்று முழுசாக நம்புகிறேன். ஸோ ஜங்குக் நீ நம்புகிற வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். ஸோ ஒயனை கூட்டிகிட்டு கிளம்பு. ஜங்குக் ஈவன் நீ ஒயனை எதாவது ஹர்ட் பண்ணுறேன்னு எனக்கு தெரிஞ்சது தான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. அதுக்கெலாம் தேவையில்லை, நான் ஒயனை ஹர்ட்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் ஒயன் எல்லா ட்ரெஸ்ஸையும் மடித்து எடுத்து வச்சுருக்காள். ஸோ அந்த பேக்கை ஜங்குக் எடுத்துக்கிறான். அந்த ஒரு மணி ஒரு 2 கட்டுக்கிட்ட எடுத்து வச்சுக்கிறான் ஃபுல்லாக. ஸோ அதை பார்த்துட்டு சொல்கிறான். ஸோ நேராக அந்த அட்ரஸ்க்கு போனை பிக்கப் பண்ணிக்கிறதுக்காக எங்கள் ரிலேஷனே வருவாங்க. நேராக எங்கள் பாட்டி இருப்பாங்க, கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க. ஸோ பார்த்துக்கோ அப்படின்னு ஒன்றுமே ஜங்குக் தேங்க்யூ. ஸோ நீங்கள் இவ்வளோ செய்கிறீங்க, உங்களுக்கு என்ன நான் செய்ய போகிறேன்னு தெரியல. நீ எந்த தப்பும் செய்யாமல் இருந்தேன்னா அதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கு ஒன்றுமே ஜங்குக் ஸ்மைல் பண்ணிவிட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறான். ஸோ இவங்கெல்லாம் கிளம்பி இந்த பக்கம் போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜேகேவும் ஒயனும் மாதிரி ஒரு செட்டிங்ஸ் பண்ணி இங்கே தான் ஒரு காரில் கூட்டிகிட்டு வராங்க. காரில் கூட்டிகிட்டு வரும்போது அந்த கார் ஃபுல்லாக பிளாஸ்ட் ஆகுது. ஸோ ஃபுல்லாகவே பிளாஸ்ட் ஆகி முடியுது. அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் யாரோ ஒருத்தர் கால் பண்ணுறாங்க. இந்த பக்கம் டீனா தான் ஃபோன் எடுத்து ஹலோ என்னாச்சு மேம், நீங்கள் சொன்ன மாதிரியே கார் பிளாஸ்ட் ஆகிடுச்சு மேம். ஸோ ஜங்குக் ஒயன் 2 பேருமே தான் அதில் இருந்தாங்க. நம்ம பிளான் போட்ட மாதிரி ஜங்குக் மட்டும்தான் நினச்சோம். பட் ஒயனும் வந்திருக்கா மேம். ஸோ கார் ஃபுல்லாகவே பிளாஸ்ட் ஆகிடுச்சு. வாவ் பர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் டீனா செம்ம ஹாப்பியாக இருக்கா. ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜங்குக்கும் ஒயனும் பஸ் ட்ராவலிங்கில் தான் இருக்காங்க. ஸோ ஒயன் சொல்கிறா ஜங்குக் கிட்ட எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது ஜங்குக். சரி நீ படுத்துக்கிறியா? என்னன்னு தெரியல, ரொம்பவே டயர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜங்குக்கோட ஷோல்டரில் சாயிறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் தோல் மேலே கை போட்டு அப்படியே ஒரு பக்கமாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ரொம்ப நேரம் ஆகுது, சுமார் ஒரு 5 hours கிட்ட ட்ராவல், பொழுதே வெடிஞ்சிடுது இந்த பக்கம். ஸோ இந்த பக்கம் காட்டினா யாரோ ஒருத்தர் கரெக்டாக வந்து ஜங்குக் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஜங்குக்கு ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையாட்டுறான். ஸோ இந்த பக்கம் ஜங்குக் அவனோட ஐடென்டிட்டியே மறைச்சிட்டான் ஜியானுன்றத, வெறும் ஜங்குக்குன்றதை மட்டும்தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் போகிறாங்க. கேவோட பாட்டி தான் பார்த்தோன்னே ஜங்குக்கா வாமா வாப்பா உங்களை பற்றி சொன்னான். ஸோ 2 பேருமே வாங்க அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி கூப்பிடுறாங்க. ஸோ ஜேகேவும் ஸ்மைல் பண்ணிகிட்டே ஒயன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அங்கே போனதுமே அந்த பாட்டி இது பாருங்கள், இது எல்லாமே நம்ம இடம் தான். ஸோ நீங்கள் தங்க போகிறது அந்த வீடு தான் ஒரு வீடை காட்டுறாங்க. நீங்கள் பார்த்த உடனேமே கடன்னு அங்கே போகிறீங்க. அப்படியே போயிட்டு அங்கே வீட்டு வாசல்லன்னு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஒரு கால் எடுத்து வைக்கிறீங்க. திடீர்னு ஒரு மாதிரி ஸ்டெப்பு ஒரு மாதிரி சறுக்குது. அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜங்குக்கு பேக்கை போட்டு ஒயன் பார்த்துடி யார் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி கத்திகிட்டே வரான்.
ஸோ நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜங்குக்கு அதிலே அப்படியே மெல்ட் ஆயிடுறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்துட்டு பார்த்து என் பேபி வேறு வச்சுருக்க பார்த்து போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் அந்த பாட்டி பொறுமையாக ஜங்குக்கு பக்கத்தில் வந்து நின்றுட்டு, என்னப்பா நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா? ஆமாம் பாட்டி. ஸோ ஓகே சொல்லியிருப்பார்ல. சொன்னான் துப்பு கட்ட பையன். என் பேரனுக்கு இப்படி தான்ப்பா வேலைன்னு சுற்றிட்டு இருப்பான். அவனும் ஒரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், குழந்தை பெற்றுக்க மாட்டான். இது பேர் எல்லாரையுமே இந்த மாதிரி அனுப்புகிறான். அவனுக்கு எப்போ தான் இந்த கடவுள் கருணை காட்ட போகிறாரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி குழம்புனோடனே இந்த பக்கம் ஜங்கு கண்டிப்பாக சீக்கிரத்துலேயே அவருக்கு மேரேஜ் ஆகும், நீங்கள் பயப்படாதீங்க பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பாட்டி சிரிச்சிட்டு சரிப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் போய் வீடை பாருங்கப்பான்னொடனே இந்த பக்கம் நீங்கள் ஃபஸ்ட்டே உள்ளே போய்ட்ருப்பீங்க, சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. வீடு செம்மையாக இருக்குது. ஸோ குட்டி வீடாக இருந்தால் கூட ஒரே ஒரு ரூம், இந்த பக்கம் காட்டினா ஒரு கிச்சன். ஸோ எட்டி பார்த்தா வெளியே ஃபுல்லாகவே மலை மாதிரி தெரியுது. ஸோ மலை பிரதேசம் தான். ஸோ அப்படியே இந்த பக்கம் காட்டினா அழகாக இருக்குது ரெயின் ஃபால்ஸ்லாம். ஸோ அப்படியே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை வந்து பேக்கப் பண்ணுறான். ஸோ நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, ஜங்குக்கு தான். ஸோ நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டு சொல்கிறீங்க, பாருங்கள் ஜங்குக், எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழணுன்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு உங்கள் கன்னத்தில் கிஸ் பண்ணிட்டு, உன்னை விட அவ்வளோ அழகெலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நீங்கள் அதுக்கு ஒன்றுமே ஜங்குக் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு ஒன்று ஜங்குக் சாரி ஒயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க ஜங்குக்கடான். எதுக்கு ஜங்குக்? ஹலோ ஒயன், இவ்வளோ நாளாக உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்டி. ஸோ இனிமேல் உன்னை நல்லா பார்த்துப்பேன், நீ என்னை ஏற்றுப்பியான்னு தெரியல அப்படின்னு ஒயன் அப்படியே ஜங்குக்கு ஒரு ஃபேஸை கப் பண்ணிட்டு, ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க? நான் உங்களை எப்போயோ ஏற்றுக்கிட்டேன். நீங்கள் எப்போ என்ன மேட்ச் பண்ணீங்களோ அப்பயே ஈச் அண்ட் எவ்ரிடே நீங்கள் எது பண்ணாலும் நான் தாங்கிக்கிட்டேன். ஸோ காரணம் நீங்கள் ஹஸ்பண்டுன்றதுனால இல்லை, நான் உங்களை லவ் பண்ண அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அது கேட்டதுமே ஜங்குக் அப்படியே இந்த பக்கம் ஒயனோட லிப்ஸில் தான் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். கரெக்டாக பாட்டி உள்ளே வராங்க. பார்த்துட்டு, அச்சோ சின்னஞ்சிருக்குங்க, என்னமோ பண்ணுறீங்கப்பா, இந்தாங்க எதுவாக இருந்தாலும் சாப்பிட்டு பண்ணுங்கள். என் ஹஸ்பண்ட் கூட இப்படி தான்ப்பா இருந்தார், பாதியிலே விட்டு என்ன அதுக்குள்ளேயே போயிட்டார் அப்படின்ற மாதிரி அவங்க சிரிப்பாக சொல்லிவிட்டு அப்படியே வெளியே போகிறாங்க. அப்படியே இந்த பக்கம் ஜங்குக்கு பார்த்து சிரிக்கிறான். ஸோ நீங்கள் சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஜங்குக்கு அதுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நீங்கள் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு நல்லா சாப்பிட்றதுக்கு தான் உட்காடுறீங்க. ஸோ அங்கே செஞ்சுருக்க ஃபுட்லாம் ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்கள் ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. சாப்பிடும் போதே வாயிலெல்லாம் பூசிக்கிறீங்க. ஸோ ஜங்குக் அப்படியே அவன் கையை வச்சு தொடச்சி விட்டு, ஒழுங்காக சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். ஸோ நீங்கள் பொறுமையாக எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கிறீங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே தூக்கம் வருது உங்களுக்கு. ஸோ நான் போய் தூங்கட்டா ஜங்குக் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக் அதுக்கு, நீங்களாம் கேட்க வேணாம், போய் தூங்கு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நீங்கள் போய் தூங்குறீங்க. கிட்டத்தட்ட 4 hours கிட்டே தூங்குறீங்க. நல்லா தூங்கி எழுந்திரிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா வீடே செம க்ளீனாக இருக்குது. ஸோ சாப்பாடெல்லாம் சமைச்சி வச்சுருக்காங்க, நிறைய திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. சுற்றி பார்க்குறீங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷாக தான் சமைச்சிருக்காங்களோ, அதை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்படியே வெளியே வந்து பார்த்தா ஜங்குக் ஸோ சாமான் தான் தொலைகிட்டு இருக்கான். இந்த பக்கம் அப்படியே பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆகுறீங்க. ஜங்குக் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? பார்த்தா தெரியல, டிஷ் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாட்டி கூட உட்காந்து பேசிக்கிட்டே ஒவ்வொரு சாமானும் கழுவிட்டுருக்கான். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு, என்ன ஜங்குக் இப்படி ஆகிட்டீங்க, விடுவாயன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிகிட்ருக்கான். ஸோ எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்கிறான். நீங்கள் அப்படியே உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க, என்னதான் பண்ணுறான்னு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு. ஸோ அப்புறமா ஜங்குக் பாட்டி கூட கிளம்பி நான் கார்டனுக்கு போகிறேன், ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் கொண்டு வரேன், ஒயன் நீ பத்திரமா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். ஸோ நீங்கள் போயிட்டு வா ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டாட்டா காட்டுறீங்க அங்கே நின்று. ஸோ ஜங்குக்கும் ஹாப்பியாக கிளம்பி அப்படியே போனால் அங்கே பாட்டி கடகடன்னு எல்லா வேலையும் பார்க்குறாங்க. ஜங்குக்கு எதுவுமே தெரியல. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் பாட்டி சொல்லி தராங்க. ஸோ ஜங்குக்கு பொறுமையாக அதெல்லாம் கற்றுக்குறான். ஸோ கற்றுக்கினதுக்கப்புறமா எல்லா வேலையும் அவனே பார்க்குறான். ஸோ நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் கொண்டு வரான். ஸோ ஜங்குக்கு நேரம் நைட்டு தான் வீட்டுக்கே வரான். நீங்கள் ஜங்குக்கு பார்த்தோன்னே ஒரு ஹாப்பி, நேராக போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஜங்குக் வெஜிடபிள்ஸு கையில் கொண்டு வந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஓரமாக வச்சுட்டு,
உங்களை அப்படியே தூக்கிக்கிறான், குழந்த மாதிரி தூக்கிட்டு. ரொம்ப மிஸ் பண்ணியாவேன். ஆமாம் ஜங்குக் அப்படின்ற மாதிரி நீங்கள் தலையாட்டுறீங்க. ஜங்குக் அதுக்கு இப்போ தான் நான் வந்துட்டேன்ல, உட்கார், நான் உட்கார் ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு நேராக போய் வாட்டர் மெலன் தான் எடுத்து அழகாக வாஷ் பண்ணி கட் பண்ணி கொண்டு வரான். நீங்கள் ஒரு பீஸ் சாப்பிட்டோன்னே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு அந்த வாட்டர் மெலான், சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஜங்குக்கு அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்ருக்கான். இவ்வளோ நாள் அவன் பார்த்தது எல்லாமே உங்கள் அழுகிய தான், இந்த ஸ்மைலை பார்த்துக்கவே மாட்டான். ஸோ அவனுக்கே தோணுது, ஏன்டா ஜங்குக் இப்படி இந்த குழந்தைய அழ வச்சுட்டியேடா, ரொம்ப தப்பு பண்ணிட்டியே, இனிமேல் இவளை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறான். ஸோ நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு பீஸ் எடுத்து காட்டுறீங்க, இந்தாங்க ஜங்குக் நீங்களே சாப்பிடுங்க. பட் ஜங்குக் அந்த பீஸை பார்க்கல, உங்கள் லிப்ஸை தான் பார்க்கலாம். ஸோ இங்கே சாப்பிட்டுட்டு வாழ்த்து வந்து சொல்கிறீங்க, இந்தாங்க ஜங்குக் நீங்களும் ஒரு பீஸ் சாப்பிடுங்கன்னு. பட் ஜங்குக் கையில் இருக்கிறது சாப்பிடல, நேராக வந்து உங்கள் லிப்ஸ் தான் அட்டாக் பண்ணுறான். ஸோ கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன்டா. உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஆர்மிஸ் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. எனக்கு நல்லா தெரியும்டா, இந்த வீடியோ போட்டால் வியூ கம்மியாக தான் போகும். பட் இருந்தாலும் நான் போட்டு முடிக்க போகிறேன்டா. இனிமேல் வச்சுருக்கேன் தெரியுமா, ஜிமின்க்கும் அப்புறம் வீமின்குக்கும். ஸோ அந்த எஃப்எஃப்பும் இனிமேல் ரெகுலராக வரும்டா. சரி ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா. அண்ட் தென் சாரிடா, ரொம்ப நாள் கழித்து போடுறேன். எத்தனை சாரி சொன்னாலும் பத்தாது இதுக்கு. ஸோ சாரி, ஓகேவா, மன்னிச்சிருங்க. நான் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, பாய் ஆர்மிஸ்.